முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரணத்துடைய நேரத்திற்கு முன்னால் சில வசியத்தை, சில அறிவுரைகளை நம்முடைய சமூகத்திற்கு சொன்னார்கள். மரணத்துடைய நேரத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும். தொழுகை தொழுகை, என் சமுதாயமே தொழுகை, தொழுகையை பாதுகாருங்கள். முஹம்மது ரசூலுடைய எதிர்பார்ப்பு, உனக்காக அனுப்பப்பட்ட தூதருடைய எதிர்பார்ப்பு, தொழுகையை விடுபவனே உனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பியது நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக, உன் மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழியப்பட வேண்டும் என்பதற்காக, கபரில் மன் ரப்புக ரப்பி அல்லாஹ் வமா தீனுக தீனில் இஸ்லாம் மாதா தகூலு ஃபீ ஹாதா الرجل முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னும் கபரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்காக, மறுமையில் விசாரணை உனக்கு எளிதாகுவதற்காக, சொர்க்கத்தில் நீ பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக, முஹம்மது ரசூல் போன்ற மிக உயர்ந்த மனிதர்களோடு நீ வாழ வேண்டும் என்பதற்காக முஹம்மது ரசூல் இடத்திலிருந்து எதிர்பார்த்தது அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்போது தொழப் போகிறாய்? எப்போது நிலைநாட்டப் போகிறாய்? எப்போது பள்ளிக்கு செல்லப் போகிறாய்? எப்போது அந்த ரப்புக்கு முன்னால் அடிமை என்ற தன்மையை வெளிப்படுத்தப் போகிறாய்? எப்போது அந்த ரப்புக்கு முன்னால் சுஜூதில் விழப் போகிறாய்? எப்போது அந்த ரப்பை அழைக்கப் போகிறாய் அல்லாஹு அக்பர் என்று? எப்போது அழைக்கப் போகிறாய் சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று எப்போது அழைக்கப் போகிறாய்? எப்போது ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி என்று கேட்கப் போகிறாய்? எப்போது தக்பீர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், யா அல்லாஹ் அகில உலகத்தை படைத்தவரே உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹ் கூறுவதாக, கால் அல்லாஹ் ஹமிதனி அப்தி, இந்த அடியான் சொல்கிறான், அடியான் என்னை புகழ்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் கூறுகிறான், அஸ்னா அலைய அப்தி, இந்த அடியான் என்னை துதிக்கிறான். மாலிகி யௌமித்தீன் என்ற அடியான் ஓதும் போது அல்லாஹ் கூறுகிறான், மஜ்ஜதனி அப்தி, எப்போது அல்லாஹ்வோடு பேசப் போகிறாய்? தொழுகை. கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைவார்கள். வெற்றியை தேடுபவர்களே, உலகத்தில் வெற்றியை தேடுபவர்களே, குடும்பத்தில் வெற்றியை தேடுபவர்களே, இந்த உலக வாழ்வுடைய கஷ்டங்களில் வெற்றியை தேடுபவர்களே, யார் அந்த வெற்றியான முஃமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். குஷூ, உள்ளத்தால் அல்லாஹ்வை எஞ்சக்கூடிய தன்மை. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் உலகமெல்லாம் ஓடிவிடும். உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரியவனா, உலகம் மிகப்பெரியதாக என் உள்ளத்தில் இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கிறதா? உங்களுக்கு என் மார்க்கம் மிகப்பெரியதா அல்லது இந்த உலகம் மிகப்பெரியதா என்ற சந்தேகம் இருக்கிறதா? இருக்கிறதா? தொழுகைக்கு சென்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுங்கள். தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹும் தீனும் நினைவுக்கு வந்தால் உங்கள் உள்ளத்தில் அல்லாஹும் தீனும் மிகப்பெரியதாக இருக்கிறது. உலகத்தில் தக்பீர் கட்டியவுடன் உங்கள் வேலையும் உங்கள் தொழிலும் உங்களுடைய வியாபாரம் உங்கள் குடும்பம் உங்களுடைய உலக வாழ்வு முன்னுக்கு வந்தால் உங்களுடைய உள்ளத்தில் இன்னும் அல்லாஹ் மிகப்பெரியவனாக மாறவில்லை. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் முடிக்கிறான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அந்த மூமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள் வாரிசுதாரர்கள். எதற்கு யா அல்லாஹ்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுதாரர்கள். அல்லாஹ் அதில் எம்மை கொண்டு போய் சேர்ப்பானாக. தொழுகை விடுபவரே, புதுப்பி உன் வாழ்க்கையை. தொழுகை விடுபவரே, இதோ உனக்கு முன்னால் நன்மையின் வாசல்களும் தீமையின் வாசல்களும், இதோ உமக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதருடைய நற்செய்திகளும் அல்லாஹுடைய தூதருடைய எச்சரிக்கைகளும், இதோ உமக்கு முன்னால் சொர்க்கத்தின் அழைப்பும் நரகத்தின் அழைப்பும், இதோ உனக்கு முன்னால் வெற்றியின் அழைப்பும் தோல்வியின் அழைப்பும். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த நிமிடம் முடிவு செய். அல்லாஹ் வேண்டுமா? இந்த உலக வாழ்க்கையின் வெற்றி வேண்டுமா? முடிவு செய். அல்லாஹ் வேண்டுமா? உலகம் வேண்டுமா? அல்லாஹுடைய தூதர் வேண்டுமா? இந்த உலகம் வேண்டுமா? இந்த உலகத்தின் வெற்றி வேண்டுமா? இந்த உலகத்தின் தோல்வி வேண்டுமா? மறுமையில் வெற்றி வேண்டுமா? மறுமையின் தோல்வி வேண்டுமா? சொர்க்கம் வேண்டுமா? நரகம் வேண்டுமா? இவற்றையெல்லாம் நீ முடிவெடுப்பதற்கு இந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொர்க்கமும்
அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய அருளும் உனக்கு வேண்டும் என்றால் அஸ்ஸலா, இதோ உனக்கு முன்னால் தொழுகை, இதோ உனக்கு முன்னால் பள்ளிவாசல், இதோ உன்னுடைய காதுகளில் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ற அழைப்பு. அல்லாஹ் வேண்டாம், உலகம் போதும், ரசூல் வேண்டாம், தீன் வேண்டாம், சொர்க்கம் வேண்டாம், கபருடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டாம், மறுமையில் விசாரணை எளிதாக வேண்டாம், தொழுகை விடு, விடு தொழுகையை, அலட்சியப்படுத்து. அல்லாஹ் உன்னை அலட்சியப்படுத்தி விடுவான், அல்லாஹ் உன்னை மறந்து விடுவான். அல்லாஹுடைய நினைவை மறந்தவர்களை மறுமையில் குருடனாக அல்லாஹ் எழுப்புவான். அவன் கேட்பான், யா அல்லாஹ், பார்வையுள்ளவனாக இருந்தேன், குருடனாக ஏன் எழுப்பினாய்? இப்படித்தான் எனக்கு முன்னால் என்னுடைய வசனங்கள் உனக்கு வந்தது உனக்கு முன்னால், ஆனால் நீ மறந்தாய், இந்த தினம் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். எழுந்திருங்கள் மூமின்களே, உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை புதிய பக்கங்களாக மாற்றுங்கள். உங்கள் உறக்கத்திலிருந்து எழக்கூடிய முதல் நேரம் ஃபஜ்ருடைய நேரம். உங்கள் உறங்குவதற்கு கடைசியாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரம் இஷாவுடைய நேரம். எந்த காரணத்திற்காகவும் எதற்காகவும் தொழுகையும் தொழுகையுடைய நேரங்களையும் தொழுகையுடைய ஜமாஅத்தையும் தவற விடாமல் நன்மையில் விரையுங்கள் இஹ்லாஸோடு, தொழுகையில் விரையுங்கள் இஹ்லாஸோடு. முஹம்மது ரசூலுல்லாஹ் மரண படுக்கையுடைய நேரத்தில் 2 சஹாபாக்களை அழைத்து தங்கள் 2 சஹாபாக்களுடைய தோள்மாட்டிலும் கரங்களை போட்டு பூமியில் கால்களை தரதரவன இழுத்துச் சென்ற நிகழ்வை கேட்கவில்லையா? உமர் இப்னுல் கத்தாப் தான் இறக்கப்படக்கூடிய நேரத்தில், குற்றப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொழுகைக்கு அழைப்பு விடப்பட்ட பொழுது, நஅம் நஅம் லா ஹظ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா, ஆம் ஆம், தொழுகை விடுபவனுக்கும் இஸ்லாமில் எந்த பங்கும் இல்லை என்று கூறி உமர்